தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரலை செய்யப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அளித்த வாக்குறுதி என்ன ஆனது என்று உதயநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். கொடுத்த வாக்கை காப்பாற்றியுள்ளார் முதலமைச்சர் என 18ஆம் தேதி பேசினார் அமைச்சர் ராஜ்மோகன். மேகதாது தீர்மான விவாதம் முடிந்தவுடன் சட்டப்பேரவை நேரலை துண்டிக்கப்பட்டது என்று உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரலை செய்யப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அளித்த வாக்குறுதி என்ன ஆனது என்று உதயநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்துல சட்டப்பேரவை நடக்கக்கூடிய நிகழ்வுகளை முழுமையாக ஒளிபரப்பு செய்யப்பட வேண்டும். குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களுக்கு தாங்கள் என்ன பணி செய்கிறோம் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில நேரலை நிகழ்வுகளை கட் செய்யக்கூடாது, அதனை தடுக்கக்கூடாது என்று வலியுறுத்தி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக அந்த கடிதத்துல அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் 2 தினங்கள் முன்பாக செய்தியாளர் சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பின் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கொடுத்த வாக்கை காப்பாற்றியுள்ளார். 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டப்பேரவை நேரலை மீண்டும் தொடங்கியிருக்கிறது. இனி சட்டப்பேரவை நேரலை தொடரும். இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையான நிர்வாகத்திற்கு இந்த நிகழ்வு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும் என அமைச்சர் ராஜ்மோகன் குறிப்பிட்டு சொன்ன அன்றைய தினமே நேரலை துண்டிக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருக்கு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை முழுவதுமாக நேரலை கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக நேற்றைய தினம் நடைபெற்றிருந்த ஆளுநர் உரை முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மேகதாது விவகாரம் தொடர்பாக அரசினர் தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார். அந்த தீர்மானத்தின் மீது அனைத்து கட்சியினரும் உரையாற்றியிருந்தார்கள், தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார்கள். ஒருமனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இது முழுமையாக நேரலை கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக சபாநாயகர் ஆளுநர் உரை மீதான விவாதத்தை தொடங்க சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் அழைப்பு கொடுத்த போது உடனடியாக அந்த நேரலை என்பது நிறுத்தப்பட்டிருந்தது. இதனை சுட்டிக்காட்டி குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.